வாவ் ஹயாபுசாங்க. ஐயோ சவுண்ட் ரதமாக இருக்குமே. எங்கேயே தண்ணி இவ்வளோ வருது. இந்த ஹாய்ங்க. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தோம்னா கொடைக்கானல் டு பண்ணக்கர் ரைட் வந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ இனிமேல் வந்து தாறுமாறாக வந்து விளாக் வரும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுப்பாங்க. மற்ற மட்டும் லைனில் கண்டிப்பாக பண்ணி வாங்க போகலாம். ஸோ கீழே கிளம்பி ரொம்ப நாளாச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பழனிக்கு போகும்போது மட்டும்தாங்க இந்த பக்கமே நம்ம வந்திருக்கோம். ஸோ மணி எத்தனை ஆச்சுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. 4:19 ஆச்சு. பண்ணக்கட்டுக்கு எதுக்குடா ஒரு சொல்லி அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தம்பி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபால்ஸுக்கு நான் போனதில்லை பெருசாக. இவங்க வந்து ஒரு ரெண்டு டைம் போயிருக்காங்க போல இருக்குது. பட் வந்து அதனால் வந்து சொல்லியிருக்கான் பையன். பட் ஓகே அங்கே போவோமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பியாச்சு. பட் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நிறைய விளாக்லாம் வரும். நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்குங்க. வாங்க கிளம்பலாம். எல்லாம் கொஞ்சம் வினோதமாக தான் பார்க்குறாங்க. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். ஸோ நம்மளோட சில்வர் ஃபால்ஸுங்க. என்னடா இங்கே ஒரு காட்டு மாடு? அட பாவிகளா, காட்டு மாடுக்குள்ளே குப்பையா? காட்டு மாடுன்னு நல்லா செதுக்கி வச்சுருந்தாங்க, பார்த்தா குப்பையை போட்டு வச்சுருக்காங்க அதுக்குள்ளே. என்னடா கவர்மெண்ட் பஸ்ஸுக்கெலாம் மறைச்சி டோல் வாங்குறீங்க? அப்படிதானா? ஏதோ ரூல்ஸ் இப்போ இல்லை செக்கிங் பண்ணுறாங்கடி. எதுக்குன்னா அந்த வாட்டர் கேன் அதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுல்ல நம்ம ஊருக்குள்ளே. சீட்டு கொடுத்தாரா? அதான் டோல் சீட்டு தான் இருக்கும். அது கவர்மெண்ட் பஸ்ஸுக்கும் இருக்கோ டோலு? தெரியல. ஓகே ஃபைனுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போவோம். ஏன் அப்படின்னம்னா இருட்டினதுக்கப்புறம் போய் ஃபால்ஸ் பார்த்து என்னங்க பிரயோஜனம்? அட்லாஸ்ட் நம்ம பண்ணக்காட்டு கொடைக்கானலேருந்து கிட்டத்தட்ட 28 or 25 நினைக்கிறேங்க. ஏன்டா 28 or 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சம்திங் தெரில. பட் வந்து கூகுள் மேப்பும் நாங்கள் சரியாக இது பண்ணல. ஏன்னா நமக்கு வந்து தெரிஞ்ச பழக்கப்பட்ட ஒரு ரோடுனால. பட் செம்மையாக இருக்குதுங்க. அப்படியே பைக் எடுத்து லாங் ரைட் போயிடலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்குது. பட் வந்து காசும் இல்லை, பெட்ரோலும் இல்லை நம்மகிட்ட. அந்த ஒரு காரணத்தினால தான். இவன் வேறு மைலேஜெலாம் அவளுக்குலாம் தர மாட்டேங்கிறாங்க. மிஞ்சி போன நான் கூட 30-35 தருவான்னு நினச்சா பையன் 23, 20 அந்த ரேஞ்சில் தந்துட்டுருக்காங்க. பட் ஓகே ஹில்ஸில் வந்து வச்சு நம்ம தட்டனால தான் அந்தமாரி இருக்குது போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஹைவேஸில் எப்படி தரான் என்ன ஏதுன்னெலாம் தெரில. பட் ஃபைனுங்க பார்த்துக்குவோம். ஆசைப்பட்டு எடுத்த ஒரு வண்டி. மைலேஜ் டெஸ்ட் வந்து நான் இதை பண்ணாதது ஒரு காரணம் என்ன என்றால், அதாவது வந்து இவ்வளோ பெட்ரோல் குடிக்கிறானா அப்படின்ற போது நம்ம ஓட்டை வண்டி எடுக்கும் போதும் வேணாமே நடந்தே போகலாமே வைக்கலாமே அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம். இவ்வளோ பெட்ரோல் ஆகுது வைக்கிது அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கனால. பட் வந்து அதனால் வந்து நான் மைலேஜ் டெஸ்ட் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணல. பட் ஓகே ஓட்டளவுக்கு ஓட்டுவோம். வனவிலங்குகள் நடமாடும் பகுதியா? ரைட்டுப்பா. நாங்களே ஒரு வனவிலங்குகள் தாங்க. கொம்பெல்லாம் மாட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். எதுவும் போலீஸ் எதுவும் செக்கிங் பண்ணாமல் இருந்தால் சார் தான். செக்கிங் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கொம்புக்கு தான் ஒன்று பிடிக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குது. பட் நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. எல்லா ப்ரூஃப் இருக்குது. பட் ஃபைன் பார்த்துக்குவோம். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் மச்சான். சிரி இப்போ ஒரு வைப்லேயே போனோம் அப்படின்னோம்னா நம்ம இந்த போகிற ஸ்பீடும் தெரிய மாட்டேங்குது. அந்த போகிற ஒரு இதுவும் தெரிய மாட்டேங்குது, தூரமும் தெரிய மாட்டேங்குது. நல்லா ஜாலியாக தாங்க இருக்குது. நல்லா வைப்பாக பரவாயில்லைங்க. நம்ம ஊரில் வந்து கொடைக்கானல் வந்து கிளைமேட் வந்து நல்லா இருக்குது. நீங்கள் யாராச்சும் கொடைக்கானல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தமாரி ஒரு நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா இந்த கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி நீங்கள் இந்த கிளைமேட்லாம் வந்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. ஒருத்தவங்களுக்கு இந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் விருப்பமாக இருக்கும். இல்லை கீழே வெயிலில் நாங்கள் அடிப்பட்டு வந்துட்டு ஏன்டா திரும்பி வந்து வெள்ளையாடாக இருக்கணும் அப்படின்ற மாரிலாம் ஒரு இதாக இருக்கும். பட் வந்து இப்போதைக்கு தாங்க கொஞ்சம் வெயில் அடிக்கும். பட் சாயங்காலம்லாம் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, பனி கொட்டுன்னு கொட்டும். இது வந்து கண்ணுக்கு தெரியாத பனி. காஷ்மீரில் போனீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத பனி பார்க்கலாம். எங்கள் ஊரில் வந்து கண்ணுக்கு தெரியாத பனி பார்க்கலாம். நம்ம ஊரில் வந்து கண்ணுக்கு தெரியாத பனியாக பார்க்கலாம் கொடைக்கானலில். இப்போ எதில் நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சாம்சங் ஃபோனில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். பட் வந்து வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அதை விட இந்த ஆங்கிள் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ரம்பே குரங்கு போயிலுங்க இந்த இங்கே இருக்காங்க பார்த்துங்க. என்னங்க திரும்ப கூட மாட்டேங்கிறான். போனா விரட்டி போனா 4:25 ஆச்சு. பட் வந்து நம்ம பண்ணக்காட்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கே எப்படியும் ஒரு 5:30 ஆயிருமா. கிட்டத்தட்ட ஹில்ஸ் இறங்குறதுனால தாங்க நமக்கு வந்து டைம் டிலே வந்து ரொம்ப ஆகும். பட் நம்ம பூம்பாறைக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பட்டு 21 கிலோமீட்டர்ஸுக்கே நம்ம கொடைக்கானலேருந்து இப்போ வந்து 25 கிலோமீட்டர்ஸ், அதாவது 4 கிலோமீட்டர்ஸ் தான் எக்ஸ்ட்ரா. பட் வந்து எப்படி ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருமா அப்படின்னு நினைக்கிறேன். பட் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம போவோங்க சீக்கிரமாகவே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்மளோட பெருமாமலை வந்துடும். வால்வோ சாவோ இல்லை கம்பெனி பேர் வால்வோ. அதான் நான் கேட்டேன் வால்வோ சாவோ அது உங்க கூட தான் அப்படின்னாங்க. இல்லை அந்த ஒரு டைலாக் நாங்கள் வந்துருச்சு வால்வோன்னு பேரை பார்த்தனே. நம்மளோட கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸ் வேறு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. பட் வந்து நம்ம மட்டும் தான் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம தம்பிக்கு பெருசாக லீவ் கிடைக்காதுங்க ஒர்க்கிங் டேஸில். பட் ஃபைன் பார்த்துக்கலாம். தட்டி போயிட்டுருக்காரு லாரியை வச்சுட்டு. எங்கே ஒரு சூறாவளி கிளம்பி எதே நம்மளே 47, 48 போயிட்டுருக்கோம். அப்போ அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்காருன்னு பார்த்துக்க.
அதான்டா கண்ணிலே வந்து அடிக்கிறா கண்டமேனிக்கு. நான் இருங்க பார்த்து கிராஸ் பண்ணுங்க. மனுஷதான் மனுஷதான் மேலங்கட்டி இந்த உலங்கட்டுடா தம்பி. பெரியகுளம் 54 கிலோமீட்ரு. ஆக்சுவலாக நம்ம கும்பகர வாட்டர் ஃபால்ஸ் போகும்போதுங்க ஓகேங்க இந்த வழியில் நம்ம போனோம் அப்படின்னோம்னா 30 கிலோமீட்டராங்க. அதான் இதான் இதுக்கு தான் போகணுண்டா பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை இந்த பக்கம் போனோம்னு வச்சுக்க அடுக்கம் போய் அடுக்கத்துலேருந்து அந்த பெரியகுளம் அந்த ஷார்ட் ரூட்டில் போயிடலாம். சொல்கிறது எது இது அடுக்கம் போய் அடுக்கத்துலேருந்து பெரியகுளம் பக்கம் ரோடு வந்து இதாகும்னு நினைக்கிறேன். இந்த ரூட்டு பக்கம் நான் போனதில்லை பெருசாக. பட் வந்து மேப்பில் பார்க்கும்போது வந்து எப்படின்னா இந்த பக்கம் போகலாமா நம்ம கும்பகர வாட்டர் ஃபால்ஸுக்கு. இந்த பக்கம் போனோம்னா ஆக்சுவலாக அங்கேருந்து இங்கே போகிறதுக்கு வந்து 38 கிலோமீட்ரு. எப்படின்னா நம்ம கொடைக்கானல் இருக்குல்ல, நம்ம கொடைக்கானலேருந்து கும்பகர வாட்டர் ஃபால்ஸ் வந்து இந்த அடுக்கம் வழி ரீச் பண்ணுறதுக்கு வந்து 38 கிலோமீட்ரு. இதே இது வந்து நம்ம வந்து சுற்றி போகிறோம்னு வச்சுக்க, நம்ம இப்போ போகிறோம்ல இந்தமாரி சுற்றி போகிறோம்னு வச்சுக்க, அது வந்து 76 77 சம்திங் எத்தனையோ போட்டேன். நம்ம போகும்போது வந்து அடுக்கம் வழி வந்து போயிடணும்டா. அடுக்கம் வழினா கொஞ்சம் ஈஸியாக போய் ரீச் பண்ணிடலாம். திரும்பி நம்ம அங்கேருந்து நம்ம கீழே அப்படியே போய் பெரியாகுளம் அப்படியே வந்து காட் ரோடு ஜாயின் பண்ணி காட் ரோட்லேருந்து நம்ம மேலே ஏறி வரோம் அப்படின்ற பஸ்ஸில் வந்து 78 கிலோமீட்டரோ 70 சம்திங் தெரில 77 78 நினைக்கிறேன் கிலோமீட்டர்ஸ் பக்கம் வருது. அதான் பிறந்த நாளைக்கு அந்த ரைடை பிளான் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். அடுக்கம் வழி சொல்லுவாங்கள்ல, அதே வழி தான் கும்பகர வாட்டர் ஃபால்ஸ். பட் இங்கேருந்து 30 கிலோமீட்டர் வந்து போட்டு வச்சுருக்காங்க. பட் ஆனால் வீட்டிலேருந்து 38 கிலோமீட்டர் தான் போட்டு வச்சுருந்தாங்க. என்ன ஒரு கணக்கோ தெரில. ரோடு வந்து சின்ன ரோடுரா. இது கூட கொஞ்சம் பெரிய ரோடு. 2 வண்டியும் வந்துச்சுன்னா டேக்கிள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்ன ரோடு கொஞ்சம் மோஸ்ட்லி மோசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் சம்திங் தெரில. நான் அந்த வழி இன்னும் யூஸ் பண்ணதே இல்லை. யூஸ் பண்ணி தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் கும்பகர வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு அந்த வழி யூஸ் பண்ணிட்டு வரதுக்கு வந்து ரிட்டன் இந்த வழியை வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். உனக்கு தான் லீவ் கொடுக்க மாட்டார் என் பிறந்தநாள் அன்னைக்கு. ஓகேண்ணா சூப்பர்ண்ணா. இப்படி ஆர்ன் அடிச்சு நீங்கள் ஏறினாங்களே நானே வழி தந்துடுவேன் உங்களுக்கு. நீங்கள் ஆர்ன் அடிக்காமல் சொங்கின்னு வந்தாங்கன்னா தான் ஆர்டி ஆஃபீஸ் போகும்போது மண்டையை காய்ச்சி விட்டாங்கடா எல்லாருமே. ஆர்னே அடிக்க மாட்டாங்கடா, சௌரியத்துக்கு ஏறுவாங்க. நம்ம ஓகே கன்செஷன்ஸ்லாம் ரோட்டில் தான் இருக்குது சரின்னு சும்மா ஒரு இதில் இப்படி வண்டி ஏதாச்சும் இப்படி இந்த பக்கம் போகிறோம் அப்படின்னு வச்சுக்க, என்ன பண்ண முடியும்? அவன் வண்டியில் ஒன்று தட்டணும், இல்லை கூட போகணும், இல்லை கண்ணாடி உடையும், ஏதாச்சும் உடஞ்சிரும். உடஞ்சா யார்கிட்ட காசு வாங்க? நம்ம தான் வாங்குவாங்க. ஏன்னா தப்பு நம்ம மேலேன்னு சொல்லிட்டு ஏறி வருது அவங்க. ஒரு ஆர்ன் அடிச்சு ஏறினா தான் என்னாமா அது. இது ஒன்று தான் அவங்ககிட்ட இது வண்டி ஓட்டுறவங்க, இந்த ஹில்ஸில் வண்டி ஓட்டுறவங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயம். சசால்ட்டுக்கு ஏறுவாங்க ஒரு ஆர்ன் அடிச்சு இன்ஃபார்ம் பண்ணாமலே. ஆர்ன் அடித்தா கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிடலாம். பின்னாடி வண்டி வருதுடா அப்படின்னு கண்ணாடியில் பார்த்துட்டு நீங்கள் போங்க உங்களை வேணாம்லாம் சொல்ல. ஒரு ஆர்ன் அடிச்சிங்கன்னா நாங்களே வழி கொடுத்துருவோம் தான் சொல்கிறேன். நான் பார்த்தில இதான்டா அவங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயம். இதெல்லாம் நான் ரீல்ஸ் தான்டா பார்த்துருக்கேன், நீ தான் நான் நேர்லையே பார்க்குறேன். இந்த இதுதான் போன டைம் நம்ம ஊருக்கு போகும்போது எங்கேயோ பார்த்துருந்தேனே, பழனியில் ஒரு டைம் பார்த்தோம். ஆனால் நிறுத்தி கூட பார்க்க முடியல. போனேன் நீ ஏறி போனேன். மனுஷனே நீ இப்படி ஆறுனே நானே வழி கொடுத்துருவேனே. வேமா போகலான்னு மனசு தோணுது, பையா போகலான்னு பிரெயின் சொல்லுது. நான் மனசு சொல்கிறத கேட்டால் பிரெயின் சொல்கிறத கேட்டான். அதனால தான் ரெண்டுத்துக்கும் இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டுருக்கேன். வாவ் ஹயாபூசாங்க. வாவ் சூப்பர். இங்கே பாருங்க ஹயாபூசா, இங்கே பாருங்க Z900. 2 Z900 ZX 10R S1000 RR. இங்கே வேறு மாரிங்க இத்தனை சூப்பர் பைக்கா. ஐயோ சவுண்ட் ரதமாக இருக்குமே. கூடிய சீக்கிரம் நம்மளும் சூப்பர் பைக் எடுக்கணுங்க. கனவாகவே போயிடக்கூடாது, கனவு நிறைவேற்றணும். வேற மாதிரிரா பார்த்தல. ஒரு ஹயாபூசா, 2 Z900, ஒரு ZX 10R, ஒரு S1000 RR. மற்றதெல்லாம் சும்மா கார் தரலண்ணா. கார்லாம் நமக்கு முக்கியம் இல்லைடா, நமக்கு தேவை பைக்கு தான்டா. ஐயோ பார்த்தோன்னே வேறு மாரி ஜாலியாக இருக்குதுங்க. பைக்கை பார்த்ததுக்கே ஜாலியாக இருக்குது. ஐயோ சவுண்ட்லாம் இருந்ததுன்னா அவ்வளோதான். ஐயோ அண்ணே அதான்டா. அதாவது பேட்ச் ஒர்க் இப்போ தான் பார்த்துருக்காங்க. அண்ணே அதில் விட்டு ஏற்றுனே. அவர் டயரில் கவி டயர்லேருந்து நம்மளோட வைசரில் அடிச்சிருச்சு. ஏன் நம்ம கொஞ்சம் விரட்டி போயிட்டுருக்கேன். பட் வந்து நம்ம பார்த்துட்டு வர வரைக்கும் இருக்க மாட்டாங்க தான் தெரியும் தான். பட் இருந்தாலும் ஒரு சவுண்டு கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்க பின்னாடியே போனால் நல்லா இருக்குடா சவுண்டு கேட்குறதுக்கு. வேறு மாரி போயிட்டு போனா சொங்க. வேறு மாரி ஆசையாக இருக்குடா. ஐயோ ஏதோ நான் லவ் பண்ணியிருந்த பிள்ளை நேரில் பார்த்த மாரி இருக்குடா. அதோட எக்ஸைட்மெண்ட்டாலடா இருக்குது இது. ஐயோ ஜாலி தான். பட் நம்மக்கிட்ட இல்லை இருந்தாலுமே அந்த பொருளை பார்க்கும்போது நமக்கு ஜாலியாகுது அப்படின்னா அது வேறு மாரி ஃபீலிங்க உண்மையிலே. ஆனால் ஆக்சுவலாக 18 வயசில் தான் நான் அந்த பைக்குன்றதே ஓட்ட இது பண்ணேன். ஸ்கூட்டிலாம் நான் வந்து 16 17 வயசுலேருந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். என்னடா சவுண்டு?
ஓகே ஓகே ஃபைன். நான் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். பட் வந்து பைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஓட்ட ஆரம்பித்தது வந்து 18 வயசு. ஆக்சுவலாக 18 இல்லைங்க 19 வயசுன்னு நினைக்கிறேன். 19 வயசில் தாங்க ஓட்ட ஆரம்பித்தேன். 18 வயசு லைசன்ஸ்லாம் எடுத்தேன். பட் வந்து அப்போனா லேசாக தான் எனக்கு ஓட்ட தெரியும். அதை வச்சு நான் லைசன்ஸ்லாம் எடுத்துட்டேன். 8லாம் போட்டு காமிச்சு லைசன்ஸ்லாம் வாங்கியாச்சு. பட் வந்து 19 வயசில் தாங்க நான் எனக்கு பைக்குன்னு ஒன்று வாங்கி, அது நம்ம பைக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே நம்மளுக்கு லவ் வந்து வேறு மாதிரி ஃபீல் ஆகி ஓட்ட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து பைக்கு அது இதுன்னு பார்த்து எல்லா பைக்கும் நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஒரு என்னோட ஒரு கோரிக்கை அப்படின்னு பார்த்துட்டோம்னாங்க, பட் இந்தமாரி நீங்கள் வந்து ஊருக்கு போகிறீங்க, உங்களோட சேஃப்டி நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் தான். பட் வந்து பின்னாடி அக்கா வராங்க, அவங்க உங்களை நம்பி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க. பட் வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லைனாலுமே நீங்கள் வந்து ஹெல்மெட் போட்டு தான் வண்டியில் வந்து பைக்கில் வந்து கூட்டு போங்க அப்படின்றது சொல்ல முடியாதுங்க. எந்த நேரத்தில் என்ன ஆகுனே இன்றைக்கி நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அடங்க ஐயாவில் இவ்வளோ பெரிய மோட்டிவேஷன் பேசிகிட்டு இருக்கேன், குறுக்க பூந்துட்டுருக்கியா ஐயோ, யாரன் கூட அடிக்காமல் ஏறிட்டு இருக்கியே, அதையே என் மனசு வலிக்குது. சரி விடுங்க. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. பட் வந்து அது என்னத்தை சொல்கிறது விடுங்க. ஆக்சுவலாக என்னோட கோரிக்கை என்னன்னாங்க, உங்களை நம்பி ஒருத்தவங்க பைக்கில் வராங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு கூட்டுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணாடி ஹெல்மெட் போடாமல் கூட்டு வந்திருக்கு அப்படின்னு. இவனுக்கு ஹெல்மெட் போடுறதுனா போட மாட்டேங்கிறாங்க, நான் என்னங்க பண்ணுறது? அதனால தான் ஊருக்கு ஒன்று உனக்கு கொண்டாடா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்பீங்க. பட் ஓகே, உங்களை நம்பி வரவங்களை ஹெல்மெட் போட்டுக்கிட்டாங்க. அடுத்த டைம் இந்த மண்டே ஹெல்மெட் போடணும்னா அவனை கூப்பிட்டு வர வேணாம், பாதிலே இறக்கி விட்டு அங்கே போய் டீ வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு நம்ம வெப்சைட் கிளம்பிட வேண்டியதான். ஆக்சுவலாக அவன் டீயும் வாங்கிடுவான். இல்லை சொல்கிறது கேங்களேன், ஆக்சுவலாக அவன் டீயும் வாங்கிட்டு வந்துடுவான். நம்ம வந்து எடுத்து கிளம்பியிருப்போம், டீ கொடுக்க கூட அவன்கிட்ட காசு இருந்திருக்காது. அப்போ பார்த்துக்கோங்க, உட்காந்து பாத்திரத்தை கழுவு தம்பி அப்படின்ட்டு. டே ஃபோனை பாரு நீ ஆங்கிள் கட்டாக இருக்கான்னு பாரு. ஃபோனில் எடுத்தால் இது ஒரு டவுட் இதாகிடுது. தம்பி என்னடா இது? சரி நீ எங்கே தான் கீழே விழுகிறேன்னு பார்ப்போம். நீ சாடு பைக்கில் உட்காந்துரு. பைக்கில் ஏறினவங்களை இறங்குன்னு இல்லைங்க, எனக்கு பைக்கில் ஏறினவங்களை இறங்குன்னு சொல்லி பழக்கம் இல்லை. பட் நான் சூப்பர் பைக் இருந்தால் தான் ட்ராவல் பண்ணுவேன், 200cc பைக் இருந்தால் தான் ட்ராவல் பண்ணுவேன்றதெல்லாம் இல்லை. ட்ராவல் மேலே நமக்கு ஆசை இருந்தாலே போதும். பைக் எதாக இருக்குன்னா யோசிக்க மாட்டோம், எந்த கண்டிஷனில் இருக்குலாம் யோசிக்க மாட்டோம், 8 கிளம்பிடுவோம். ஒரு டீ குடிக்கிறதுக்கு 21 கிலோமீட்டர் 30-40 கிலோமீட்டர் போகிறோன்னா அப்போ ரைடுனா எவ்வளோ கிலோமீட்டர் நாங்கள் போகணும். பட் வந்து இப்போ ஏன் சின்ன ரைட் பண்ணிகிட்டு இருக்கோன்னா சிம்பிள் தான், ஒன்லி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ். கரெக்டாக தான் பேசுன்னு நினைக்கிறேன். பட் வந்து ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் தான். பட் அதனால தான் வந்து இப்போ சின்ன ஸ்மால் ரைடாக பண்ணிகிட்ருக்கோம். பட் வந்து நமக்கு வந்து டியூவையும் பார்க்கணுங்க, பைக் டியூவையும் பார்க்கணும். பைக்கின் டியூவில் தான் இருந்தது, இவன் பாருங்க இன்னும் கம்பேர் பண்ணிட்டு இருக்கான். அதாங்க இப்போ ஒரு பிரச்சனையே. நம்மளோட ஸ்டார்டிங் வண்டி எடுக்கும்போது மூளையாக இருக்கு வந்துட்டோம்டா. ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்டிங் வண்டி எடுக்கும்போது பிரேக்கிங்கே அவ்வளோக்கு நம்ம வந்து பிரேக்கிங்கில் தான் இறக்கிட்டே இருந்துட்டு இருப்போம், கியர் ஷிஃப்டிங்கில் கூட அவ்வளோக்கு இறக்கிருக்க மாட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் ப்ரோ லெவல்னு சொல்லிட முடியாது, கொஞ்சம் ப்ரோ லெவலுக்கு கொஞ்சம் இது பண்ணியிருக்கோம்னா மீன்ஸ் இங்கேயே தண்ணி இவ்வளோ வருது. இதாக இருக்கு பாரு, இதான் மூளையாறு. ஒரு ஆறு ஓடிட்டுருக்கனால மூளையாறாது. ஓகேடா, வெப்ப காற்றுனால ஃபீல் பண்ண முடியுதா? பண்ணக்காடு இப்படி வந்துருச்சு. பண்ணக்காட்டுக்கிட்ட வந்தாச்சு. கீழே ரோடு இறங்குமா? இந்த ரோட்டில் இறங்கணுமா? பண்ணக்காட்டுக்குள்ள இல்லையாடா ஃபால்ஸு? ஒரே சரி, அதுக்குள்ளே இப்போ வண்டி போய்ட்டு அங்கே கீழே திருப்ப முடியுமா? கீழே போய்ட்டு திருப்பிடலாமா வண்டியை? வண்டி போயிருந்தா கீழே மட்டை இருக்குமா? நான் பண்ணக்காட்டுக்குள்ளே இருக்கும் போல ஏதோ ஃபால்ஸ்ன்னு நினச்சினேன். சரி ஓகே ஃபைன், எங்கேயோ கூப்பிட்டு போகிறேன் வாங்க. ஏதோ காட்டு மாடிக்கிட்ட மிதி வாங்கி, புலிக்கிட்ட அடி வாங்கி, சிறுத்தைக்கிட்ட சிக்கி, பாம்புக்கிட்ட டான்ஸ் ஆடி ஏதோ பண்ணலான்னு காத்திருக்காமே. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஆஃப் ரோடிங்கா? இதை முன்னாடியே சொல்லி தான் நானே இறக்கிருப்பேன்டா உள்ள. ஆஃப் ரோடுனா கொஞ்சம் இஷ்டங்க நமக்கு. பட் வந்து பிளேனை வச்சுட்டு ஆஃப் ரோட் பண்ணுறது தான் நமக்கு கொஞ்சம் கடுப்பே. ஏன்னா நம்ம பேலன்ஸிங்க்கு நம்ம வந்து வண்டியோட வெயிட்டுக்கும் நம்ம தாக்கு பிடிச்சி தூக்கிடலாம். பட் பில்லியன் மண்டே இருக்கான்ல, அவன் ஒரு பக்கமாக போவான். அதுதான் நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜே. பரவாயில்ல, இங்கே இவ்வளோ பெரிய ஃபால்ஸ் ஓடிட்டு இருக்குது. அப்போ கீழே மொரட்டு ஃபால்ஸ் இருக்கும் போல இருக்கு. இந்த இலை இன்றைக்கும் என்ன உழுகாமல் இருக்குடா அங்கேயே. அங்கே போகிற என்னடா அணிலா அது? நீயாச்சு தவளை நினச்சேன், நான் ஏதோ ஓனாங்குட்டி போல இருக்குன்னு நினச்சேன். இப்போ எங்கே கொண்டு நிறுத்துறது? இந்த எனக்குள்ள அந்த கல் மட்டும் எடுத்துடா. ஆமாம், ஸ்டாண்டு மண்ணில் பஞ்சிச்சுன்னா அப்புறம் பால்ட் ஆயிரும். வால்டு லோக்கல் அரே பையா லோக்கல். கல் எடுத்துட்டு அதுடா அந்த போகிற பிறக்குது. கல்லை கீழே விடா பாடு. இம்மாம்பரிய கல்லடா தூக்கிட்டு வருவே. இங்கே பாடுறா, ஸ்டாண்டே நிற்க முடியுறா, சைடாக விடா.
வண்டி போயிரும்ல பைக் இது வண்டி ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஓகே ஃபைனு. பட் வந்து இப்போ வந்து நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மாறு வேஷம் போடும். நம்ம வேஷத்தை வந்து கழிக்க வேண்டிய நேரமா இல்லைங்க, கலைக்க வேண்டிய நேரம். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்தாச்சு. இந்த பிளேஸோட லொக்கேஷன் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருவோம். பட் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா கொடைக்கானல் டு பண்ணக்காடு வரைக்கும் தான் ஒரு vlog. பட் வந்து இன்னொரு vlog நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். 2 நாள் கழிச்சு நானே அப்லோட் பண்ணுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இருங்க. புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா.